ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான பருப்பு ரசம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ வாங்க இந்த பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். தண்ணி மூழ்கிற அளவுக்கு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த விசில் வர்ற வரைக்கும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் தோல் உரிக்காத பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஜீரகம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் முழு ஜீரகம் மிளகு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதை ஒரு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு தக்காளியெலாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை லைட்டாக இருத்துட்டு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இதில் கடுகு, வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம கொரகொரப்பாக அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை, பூண்டு, மிளகு, ஜீரகம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரசத்தை எடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கலந்து வச்ச ரசத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லித்தழை மறுபடியும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாங்க. கரெக்டாக நுர கட்டதுக்கப்புறம் இறக்கிடலாம். அதுதான் கரெக்டான பதம். நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் நல்லா இருக்காது. நுர கட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பருப்பு ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you.